الحمد لله الواحد القهار الصلاة والسلام على رسوله المختار وعلى آله الأطهار وأصحابه الأخيار أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ يرفع إبراهيم القواعد من البيت وإسماعيل ربنا تقبل منا إنك أنت السميع العليم وقال نبينا صلى الله عليه وسلم فلا تشهدني إذن أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் பெருமையும் ஏக இறைவனாம் அல்லாஹ் ஒருவனையே சாரும். சலாத்தும் சலாமும் அன்னல பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் தாபிகள் தபா தாபிகள் குறிப்பாக ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவு செய்வதற்காக முன்னமே வருகையில் அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள், நாம் பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்கள், நம் உற்றார் உறவினர்கள், நம்முடன் பிறந்த சகோதர சகோதரிகள், உலகத்தில் உண்டான அத்துணை முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் அல்லாஹு தஆலாவுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரியவர்களே, ரமலானுடைய 20 நோன்புகள் 20 நிமிடங்களை போல நம்மை விட்டும் கடந்திருக்கிறது. இதோ இறுதி 10 நம்மை எதிர்நோக்கி இருக்கிறது. கடந்த 20 நாட்களாக நோன்பு வைத்தோம், தராவீஹ் தொழுதோம், நிறைய திக்ருகளை செய்திருக்கிறோம், குர்ஆன் ஓதி இருக்கிறோம். இனி வரக்கூடிய 10 நாட்களில் அதை விடவும் அதிகமாக அமல் செய்ய நாம் காத்திருக்கிறோம். அமல் செய்ய வேண்டும். இந்த 20 நாட்களிலே என்ன அமல் செய்யப்பட்டதோ அதை விட பல மடங்கு அமல்கள் வருகின்ற 10 நாட்களிலே, மிக மிக முக்கியமான அந்த 10 நாட்களிலே இரவும் பகலுமாக அமல்கள் செய்யப்பட வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படியான ஒரு சூழலில் அமல்களுடைய கபூலியத், அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவது, ஒப்புக்கொள்ளப்படுவது, இவைகளை பற்றி பேசுவது சால பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அமல் செய்வது என்பது வேறு, அமல் ஏற்றுக்கொள்ளப்படுவது என்பது வேறு. அமல் செய்வது என்பது வேறு, அமல் ஏற்றுக்கொள்ளப்படுவது என்பது வேறு. எல்லா அமல்களும் ஏற்றுக்கொள்ளப்படும் என்கின்ற எந்த விதமான உத்தரவாதமும் யாருக்கும் இல்லை. எந்த விதமான உத்தரவாதமும் யாருக்கும் இல்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, உலகிலே நாம் சில காரியங்கள் நடக்க வேண்டும் என்பதற்காக அரசு காரியமோ அல்லது ஒரு பள்ளிக்கூடமோ அல்லது ஒரு கல்லூரியோ ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க, ஃபில் பண்ணுவோம். அதோடு சில பேப்பர்களை இணைக்க சொல்லுவார்கள், சில தஸ்தாவேஜுகளை, சில சர்டிபிகேட்டுகளை இணைக்க சொல்லுவார்கள். நம்ம இணைப்போம், இணைத்து நாம உள்ள கொடுப்போம். சில சமயங்களிலே அவைகள் ஏற்றுக்கொள்ளப்படும், அக்செப்ட். சில சமயங்களிலே அவைகள் ரிஜெக்ட் செய்யப்படும். இதுல இந்த வார்த்தை தப்பா இருக்கிறது, பேர்ல இந்த எழுத்து தப்பா இருக்கிறது, தகப்பனாருடைய பெயர்ல இந்த இனிஷியல் தப்பா இருக்கிறது. பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்றோம், ரிஜெக்ட் ஆகுது. கவர்மெண்ட் சில வேலைகளுக்கு அப்ளை பண்றோம், ரிஜெக்ட் ஆகுது. கல்லூரிகளுக்கு அப்ளை பண்றோம், டெஸ்ட் முடிச்சிட்டு அடுத்து படிக்க போறதுக்காக ரிஜெக்ட் ஆயிருது. இந்த மார்க் எங்களுடைய கல்லூரிக்கு போதுமானதாக இல்லை, எனவே உங்களுடைய ஃபார்ம் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் செய்யப்படுகிறது.
கணியத்திற்குரியவர்களே, சில ஆய்வு கட்டுரைகள் சமர்ப்பிக்கப்பட வேண்டி இருக்கும். அவர் ஆய்வு செய்து ஒரு 6 மாத காலங்கள், 1 வருட காலங்கள் ஆய்வு செய்து ஒரு 100 பக்கங்கள் ஆய்வு கட்டுரை எழுதி PhD தீசிஸ் எழுதி கொண்டு போய் அவருடைய கைடட்டை கொடுப்பார். அவர் இது எதுவுமே எனக்கு சரியா படல, இவைகள் அத்தனையும் ரிஜெக்ட், எனவே புதுசா நீங்க செஞ்சு கொண்டு வாங்க. 6 மாத கால உழைப்பு, 1 வருட கால உழைப்பு ஒரு நிமிஷத்துல ரிஜெக்ட் ஆயிடும். திரும்பவும் அவைகளை 6 மாதங்கள் உழைக்கணும், வேற ஒரு தலைப்புல, வேற ஒரு கோணத்துல 1 வருடம் உழைக்கணும். ஒரு டிசைன் பண்றாங்க, ஒரு நோட்டீஸ் ப்ரிப்பேர் பண்ண கொடுக்கிறோம், வேற வேற காரியங்களுக்காக சிஸ்டத்துல டிசைன் பண்ண கொடுக்கிறோம். ரொம்ப முயற்சி செய்து பகலா இரவு பகலா முயற்சி செய்து ஒரு தோற்றத்துல நமக்கு கொண்டு வந்து காண்பிக்கப்படுகின்ற பொழுது நமக்கு அது பிடிச்சிருந்தா தான் அக்செப்ட் பண்ணுவோம், பிடிக்கலன்னா ரிஜெக்ட். எங்களுக்கு இது டிசைன் பிடிக்கல, வேற ஒண்ணு போட்டுத்தாங்க. கணியத்திற்குரியவர்களே, உலகிலே சாதாரணமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டால்தான் உண்டு, இல்லை என்றால் ரிஜெக்ட் தான், உலகிலேயே அப்படி. ஆனால் உலகிலே இன்னொரு வாய்ப்பு ஒன்று இருக்கிறது, அப்படி ரிஜெக்ட் செய்யப்பட்டுட்டா அடுத்த ஒரு வாய்ப்பு இருக்கிறது, சரி செய்து மீண்டும் போகலாம், மீண்டும் ஏற்றுக்கொள்ளப்படலாம். ஆனால் ஆகிரத்தில் அப்படி கிடையாது. நிறைய அமல்களை செய்து கொண்டு அல்லாஹ்விடத்திலே போய் நிற்கின்ற பொழுது அல்லாஹ் ரிஜெக்ட் ஒரே வார்த்தையில என்ன செய்ய முடியும்? அப்பதான் மனிதன் புலம்புவான், லவ்லா அஹ்ர்தனி இலா அஜலின் கரீம், ஒரு வாய்ப்பு கொடுயா அல்லாஹ், உலகத்துக்கு போய் எதெல்லாம் நீ தப்புன்னு சொல்றியோ அதெல்லாம் சரி செஞ்சுட்டு வந்துடுறேன், மீண்டும் நான் அப்ளிகேஷன் நான் உன்கிட்ட திரும்ப கொடுக்கிறேன், நான் உன்கிட்ட திரும்ப ஒப்படைக்கிறேன், என்னுடைய அமல்களை சரி செய்கிறேன். வாய்ப்பே இல்லை. உலகத்தில் அதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கு, ஆகிரத்தில் அது இல்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படியானால் கபூலியத் என்பது ஒரு காரியம், ஒரு விஷயம் ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும் என்பது எவ்வளவு முக்கியமானது. அல்லாஹ் தஆலா உலகத்துல ஒரே ஒரு சமயத்துல ஒப்புக்கொள்ளப்படுவதை கண்ணால காமிச்சான். அவனிடத்துல இந்த காரியம் ஒப்புக்கொள்ளப்படுகிறது அப்படிங்கிறத ஒரே ஒரு தடவை அல்லாஹ் கண்ணால காமிச்சான். ஹாபில் காபில், ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய 2 மகன்கள் ஹாபில் காபில், இருவருக்கு ஒரு குடும்ப விஷயத்துல ஒரு சின்ன பிரச்சனை. அப்போ ஒரு முடிவுக்கு வருகிறார்கள், நீங்கள் இருவரும் அல்லாஹ்விற்காக ஏதாவது ஒன்றை தியாகம் செய்யணும், குர்பானி கொடுக்கணும். அந்த குர்பானிய ஒரு கல்லின் மீது வைத்து விட வேண்டும். யாருடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படுகிறதோ அவருக்கு சாதகமாக அமையும். கண்ணியத்திற்குரியவர்களே, காபில் நல்லவர், காபில் கெட்டவர். ஹாபில் விவசாயம் செய்யக்கூடியவர், தன்னிடத்தில் இருந்த உயர்ந்த ஒரு உணவை, ஒரு தானியத்தை கொண்டு வந்து அவருடைய கல்லின் மீது வைக்கிறார். காபில் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தவர், அவரிடத்திலே இருந்த ஆக மோசமான ஒரு ஆட்டை கொண்டு வந்து கல்லிலே வைக்கிறார். மேலிருந்து ஒரு நெருப்பு வந்து ஹாபிலுடைய அந்த தானியங்களை பொசுக்கி கொண்டு போய்விட்டது. ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்குண்டான அடையாளம். கல்லுல தானியங்கள் இல்ல, மேலேந்து ஒரு ஒளி வந்துச்சு, ஒரு நெருப்பு வந்துச்சு, அப்படியே கொண்டு போயிருச்சு அந்த தானியங்களை. கணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா ஹாபிலுடைய அந்த குர்பானியை, அந்த தியாகத்தை அல்லாஹ் ஒப்புக்கொண்டான், ஏற்றுக்கொண்டான். ஏற்றுக்கொண்டதை கண்ணால காமிச்சான். இதுல கொடுமை என்னவென்று சொன்னால், சங்கடம் என்னவென்று சொன்னால், இவ்வளவு தெளிவாக கண்ணால் பார்த்ததற்கு பிறகும் காபில் அவனை சரி செய்து கொள்ளல, தன்னுடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படல அப்படிங்கிறது தெளிவா கண்ணால தெரியுது. அல்லாஹ் தஆலா வத்ரு அலைஹிம் நபா அப்னை ஆதம் பில் ஹக் இது கர்ரபா குர்பானன், இருவருமே குர்பானிகளை வைத்தார்கள். ஃபதகுபில மின் அஹதிஹிமா, அவரில் ஒருவரிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. வலம் யதகப்பல் மினல் ஆகர், ஒருவரிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்படல. அல்லாஹ் தெளிவா சொல்லுகிறான், ஒருவரிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது, ஒருவரிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்படல. ஹாபிலிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது, காபிலிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்படல. இத காபில் கண்ணால பார்க்கிறார். அப்ப நம்முடைய காரியங்கள் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளலங்கிறது தெளிவா தெரியுது. ஆனாலும் அதற்கு பிறகும் அவர் திருந்தல, ஹாபிலை கொலை செய்து விடுவார். கணியத்திற்குரியவர்களே, கண்ணால் பார்த்தே அவர் திருந்தல அப்படிங்கிற பட்சத்துல நாம நம்முடைய எண்ண
பயப்படணும், எவ்வளவு அச்சப்படணும், நம்முடைய அமலுடைய நிலை என்ன அப்படி. நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், என்னுடைய தந்தை பஷீர் எனக்கு மட்டும், அவருடைய மகன்கள்ல எனக்கு மட்டும் ஒரு அடிவையை அன்பளிப்பாக கொடுத்தார், வேற யாருக்கும் கொடுக்கல. இப்ப என்னுடைய தாயார் பின்து ரவாஹா நுஅமான் இப்னு பஷீர் இடத்திலே சொன்னார், இந்த அன்பளிப்பை நான் ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நபிகளார் இதை ஏற்றுக்கொண்டாலே தவிர. ரசூலுல்லாஹ் இதை ஏத்துக்கணும். இந்த என்னுடைய மகனுக்கு பஷீர் நுஅமானுக்கு நீங்கள் கொடுத்த இந்த அன்பளிப்பை நபிகளார் ஏற்றுக்கொண்டால் நான் இந்த அன்பளிப்பை ஏற்றுக்கொள்வேன், இல்லை என்றால் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல தன்னுடைய மகனை அழைத்துக் கொண்டு பஷீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் செல்லுகிறார்கள். சென்று, யா ரசூலல்லாஹ், எனக்கு நிறைய மகன்கள் இருக்கிறார்கள், அதிலே இவர் என்னுடைய நுஅமான் என்னுடைய மகன், இவருக்கென்று நான் ஒரு அன்பளிப்பை கொடுத்தேன். ரசூலுல்லாஹ் அடுத்த கேள்வி கேட்டாங்க, பஷீர் உனக்கு வேறு மகன்கள் இருக்கிறார்கள் தானே? ஆமா யா ரசூலல்லாஹ், அவர்களுக்கும் இது போன்ற அன்பளிப்பை கொடுத்தாயா? இல்லை யா ரசூலல்லாஹ். நபிகளார் சொல்லிவிட்டார்கள், ஃபலா துஷ்ஹிதினி இதன், அப்படின்னா இந்த காரியத்துக்கு என்ன சாட்சியாக ஆக்காத, இது தவறு. மகன்களிடத்திலே நீதமாக நடந்து கொள்ள வேண்டும். ஒரு மகனுக்கு ஒரு மாதிரியும் ஒரு மகனுக்கு ஒரு மாதிரியும் நடக்கக்கூடாது, அது அநீதம், இது தவறு. ஃபலா துஷ்ஹிதினி இதன், என்ன இந்த விஷயத்துக்கு சாட்சியாக்காத. நபிகளார் ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த அன்பளிப்பை. கண்ணியத்திற்குரியவர்களே, இது நபிகளாருக்கு கொடுத்த அன்பளிப்பு இல்ல, நல்லா யோசிக்கணும். ஒரு தகப்பன் தன்னுடைய மகனுக்கு கொடுத்த ஒரு அன்பளிப்பு, அந்த அன்பளிப்பையே அவருடைய தாயாருடைய நிலையை பாருங்கள். இதை நபிகளார் ஏற்றுக்கொள்ளணும், அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள, நபிகளார் ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். நபிகளார் ஏற்றுக்கொள்ளணும், அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளணும், அப்பதான் நான் ஏற்றுக்கொள்வேன். நபிகளாருடைய கபூலியத் வேணும், அல்லாஹ்வுடைய கபூலியத் வேணும், அப்பதான் நான் ஏற்றுக்கொள்வேன் என்று ஒரு அன்பளிப்புக்கு கூட அல்லாஹ்வுடைய அந்த ஒப்புதலை எதிர்பார்த்திருந்த ஒரு சமூகம். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அபூ லூலு ஃபைரூஸ் என்பவனால் குத்தப்பட்டு குற்றுயிரும் கொலையுருமாக இருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த சமயத்தில் அவர்களுக்கு ஒரு பதஷ்டம். அல்லாஹு தஆலா நம்முடைய நிலையை எவ்வாறு வைத்திருக்கிறான். உமர் ரலியல்லாஹுக்கு பதஷ்டம், ரொம்ப ஒரு பதஷ்டத்துல இருக்கான். அப்போ ஒரு வாலிபர் வந்தார், அபிஷிர் யா அமீரல் மூமினீன், அமீரல் மூமினீனே உங்களுக்கு என்ன சொன்னார் இந்த வார்த்தை, அபிஷிர் நீங்கள் சுப செய்தி வருங்கள், உங்களுக்கு என்ன, நீங்கள் நபிகளாரோடு நெருக்கத்தில் இருந்தீர்கள், சுஹபத் ரசூலில்லாஹ், ரசூலுல்லாஹ்வோடு ரொம்ப நெருக்கத்தில் இருந்தீங்க, இஸ்லாத்துக்கு வந்தீங்க, ஹாஃபிதா இருந்தீங்க, இஸ்லாத்துக்கு வந்தீங்க, அல்லாஹ் உங்களுக்கு ஆட்சி செய்கின்ற பெரும் பொறுப்பு கொடுத்தான், அதுலயும் நீங்க நீதமாகவும் இருந்தீங்க, அது மட்டும் இல்லதோ ஷஹீதுடைய பாக்கியமும் கிடைச்சிருச்சு, குத்தப்பட்டுட்டீங்க அப்படின்னு உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய நல்ல காரியங்களை நல்ல அறங்களை பட்டியலிட்டு கொண்டே வந்தார். உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், கிஃபாஃபுன் லா அலைய, இந்த காரியங்கள் எல்லாம் எனக்கு பாதகமாகாமல் இருந்தாலே சரிண்டான். கிஃபாஃபுன் லா அலைய, வேறெல்லாம் அமல் தான், மாற்றுக்கிறது இல்ல, இவைகளே எனக்கு பாதகமாயிட்டா, இவைகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளாமல் போயிட்டா, அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளாமல் போயிட்டா, கிஃபாஃபுன் லா அலைய. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த வார்த்தை இருக்கிறதே ஒரு சாதாரண மனிதனிடத்திலிருந்து வரல. அமீருல் மோமினீன் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சுவனத்தை கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்ட சஹாபிகளில் இரண்டாம் அவர், அபூபக்கர் முதலாவது, உமர் இரண்டாவது. கண்ணியத்திற்குரியவர்களே, அவர்கள் செய்த அமல்கள், அவர்கள் பொது காரியங்களில் அவர்கள் செய்த காரியங்கள், அவருடைய நீதம், எந்த ஒன்றிலும் எந்த குறையும் சொல்ல முடியாது. பொது காரியங்கள் ஒரு நீதமாக நடந்தது, எவ்வளவு எவ்வளவு காரியங்கள் செஞ்சுட்டு கிஃபாஃபுன் லா அலையங்கிறாங்க, இந்த காரியம்லாம் எனக்கு பாதகமாக இல்லாமல் இருந்தாலே சரிங்கிறான். நாம ஒரு சின்ன காரியத்தை யாருக்காவது ஒரு உதவியை செஞ்சுட்டு நாம பண்ற காரியங்கள் இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா அதை ஏற்றுக்கொண்டானா ஏற்றுக்கொள்ளவில்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் நாம பொது காரியங்கள்ல மிகச்சிறந்து விளங்குகிறோம் என்கின்ற அடிப்படையில நாம அவ்வளவோ விஷயங்கள் பண்ணி கொண்டிருக்கிறோம். அமீருல் மோமினீன் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கிஃபாஃபுன் லா அலைஹி என்கிறான்.
எனக்கு எதிராக இந்த காரியம்லாம் திரும்பிடக்கூடாதுங்கிறான். இணையத்திற்குரியவர்களே, ஒரு கால் அப்படி திரும்பிட்டா கியாமத்துல அவரை விட ஒரு நஷ்டவாளி யாருமே இருக்க முடியாது. நீங்க இன்னும் நல்லா யோசிச்சு பாருங்க, இப்லீஸ் ஷைத்தானை விட அதிகமான அமல் செய்தவர்கள் இந்த உலகத்தில் இருக்க முடியுமா? அல்லாஹ் தஆலா அவனுடைய அமலை மெச்சி, அவன் செய்த அமலை மெச்சி வானத்துக்கு உயர்த்தி கொண்டான். பூமியில ஜின்னினத்தை சார்ந்தவன் அவன். இப்லீஸ் இருக்கானே, கான மினல் ஜின்னி, குர்ஆன் சொல்லும், அவன் ஜின் இனத்தை சார்ந்தவன். அவன் அவ்வளவு அமல், அவ்வளவு சஜ்தா, அவ்வளவு அல்லாஹ்வுக்கு பிடித்தமான செயல்களை செய்ததின் காரணமாக அல்லாஹ் வானத்துக்கு உயர்த்தி கொண்டான். அதனால தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சஜ்தா செய்ய சொல்லுகின்ற பொழுது அவனும் மலக்குமார்களுடைய கூட்டத்தோடு இருக்கிறான். அவன் ஜின்னு, மலக்குமார்களுடைய கூட்டத்திற்கும் அவனுக்கு எந்த சம்மதம் இல்லை. அல்லாஹ்வுடைய அமலை மெச்சி, அவருடைய அமலை அவ்வளவு பிரியப்பட்டு மேல ஓசத்தை மலக்குமார்களோடு சேர்த்து வைத்திருந்தான். இதுக்குள் நாளில் மலாயிக்கத்தி சுஜூலி ஆதம, அல்லாஹ்வுடைய வார்த்தையை பாருங்க, மலக்குமார்களுக்கு நாம் சஜ்தா செய்ய சொன்னோம், மலக்குமார்களை ஆதமுக்கு சஜ்தா செய்ய சொன்னோம்ங்கறான். அப்ப மலக்குமாருடைய கூட்டத்தோட இருக்கிறான், இப்லீஸ் இருக்கிறான். ஆனா மட்டும் இல்ல இப்லீஸ் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். நீங்க அல்லாஹ்வுடைய வார்த்தையை பாருங்களேன், இப்லீஸை எந்த அளவுக்கு அல்லாஹ் உயர்த்தி வைத்திருந்தான், மலக்குமார்களோடு சேர்த்து வைத்திருந்தான். அல்லாஹ் சொல்லும் போது மலக்குமார்களுக்குங்கிறான், தனியா இப்லீஸ்ங்கிற வார்த்தை கூட அங்க சேர்க்கல. மலக்குமார்களையும் இப்லீஸையும் நாம் சஜ்தா செய்ய சொன்னோம் கூட அல்லாஹ்வுடைய வார்த்தை இல்ல. மலக்குமார்களோடு சேர்த்து வைத்திருந்த இப்லீஸ் அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளைக்கு மாறு செஞ்சான். என்னன்னது? அவனுடைய எல்லா அமல்களும் ஏற்றுக்கொள்ளப்படாமல் போயிருச்சு. எந்த அமல்களை எல்லாம் கொண்டு வானத்திற்கு மலக்குமார்களோடு நெருங்கி இருந்தானோ எல்லா அமலும் லம்மி தக்கப்பல், அது ஏற்றுக்கொள்ளப்படல. வாழ்நாள் அவன் செஞ்ச அத்தனை அமல்களும் வீணாகி போனது. ஃபைன்னஹு ரஜீம், தூக்கி எறியப்பட்டவனாக. இணையத்திற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஆனால் கியாமத் நாளையிலே அல்லாஹ் தஆலா முதலாக 3 நபர்களிடத்திலே விசாரணை செய்வான். முதலாவது குர்ஆனை ஓதியவர், காரியுல் குர்ஆன், குர்ஆன் நல்ல அழகா திருத்தமா அழுத்தமா இரவும் பகலும் ஓதிக்கொண்டவர் அல்லாஹ் கூப்பிடுவான். நான் உனக்கு என்னுடைய தூதரின் மீது இறக்கி வைத்த குர்ஆனை கற்றுக் கொடுத்திருந்தேனே, என்ன செய்தாய், என்ன அமல் செய்தாய்? யா அல்லாஹ், அந்த குர்ஆனை நான் இரவும் பகலுமாக ஓதி ஓதி நிறைய நஃபில் ரகாத்துகளை தொழுது கொண்டிருந்தேன். அல்லாஹ் சொல்லிடுவான், நீ பொய் சொல்கிறாய், நீ பொய் சொல்ற. மலக்குமார்களும் சொல்லுவார்கள், நீ பொய் சொல்கிறாய். உன்னை மனிதர்கள் காரியுல் குர்ஆன், குர்ஆனை நன்றாக ஓதக்கூடியவர் என்று புகழ வேண்டும் என்று நீ ஆசைப்பட்ட, அதனால நீ ஓதிக்கிட்டு இருந்த. கணியத்துக்குரியவர்களே, அடுத்து அல்லாஹ் தஆலா கொடை வள்ளலை அழைப்பான். வாழ்நாள் முழுவதும் தர்மம் செய்தவர், அள்ளி 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 இறைச்சார். அல்லாஹ் கேட்பான், நான் உனக்கு என்னுடைய செல்வங்களிலிருந்து நிறைய கொடுத்தேன், என்ன செய்தேன்? யா அல்லாஹ், என்னுடைய சொந்தங்களை நான் சேர்ந்து வாழ்ந்தேன், அத சத்தகு பிஹி, இந்த பொருளை கொண்டு அவ்வளவு தர்மம் செஞ்சிருக்கிறேன். அல்லாஹ் சொல்லுவான், நீ பொய் சொல்கிறாய். மலக்குமார்கள் சொல்வார்கள், நீ பொய் சொல்கிறாய். உன்னை மனிதர்கள் எல்லாம் வாரி வழங்கும் வள்ளல் புகழணும். கொடை வள்ளல், வாரி வழங்கும் வள்ளல், இவட்ட போன எப்பொழுதும் கிடைக்கும் அப்படின்னு மக்கள் எல்லாம் உன்னை புகழணும் அப்படின்னு நீ செஞ்ச. அல்லாஹ் அடுத்து ஷஹீதை அழைப்பான். அல்லாஹ்வுடைய பாதையிலே கொலை செய்யப்பட்டவரை அழைப்பான். எதற்காக நீ கொலை செய்யப்பட்டாய்? யா அல்லாஹ், ஜிஹாதுடைய அழைப்பு வந்தது, உனக்காக போராடின, ஷஹீதானேன். நீ பொய் சொல்கிறாய். மலக்குமார்கள் சொல்லி பொய் சொல்கிறாய். உன்னை வீரன் என்று எல்லாரும் சொல்லணும் அப்படிங்கிறது அவருடைய எண்ணம். கண்ணியத்திற்குரியவர்களே, கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு குர்ஆன் ஓதக்கூடியவர் குர்ஆனை கற்று வாழ்நாள் முழுவதும் எவ்வளவு குர்ஆன் ஓதி இருப்பார், எவ்வளவு குர்ஆன் ஓதி இருப்பார். தொழுகையிலே எவ்வளவு குர்ஆன் ஓதி இருப்பார். ஒரு தொழுகையிலே ஓதிய குர்ஆன் அத்தனுடைய நன்மைகளுடைய நிலை என்ன? ஏற்றுக்கொள்ளப்படல. கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகளார் இந்த ஹதீஸுடைய இறுதியிலே சொல்லுவார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள், திருமதியிலே ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 3 விஷயத்தையும் சொல்லிவிட்டு என்னுடைய தொடையில 2 தொடைகளையும் ரசூல் அப்படி தட்டுவாங்க, முழங்கால தட்டி சொல்லுவாங்க, முதலாக இந்த 3 நபர்களையும் இழுத்து கொண்டு போய் நரகத்தில் வீசப்படும். ஃபர்ஸ்ட்
உலகத்திலே முதலாக நரகத்திலே கொண்டு போய் வீசப்படுவது இந்த 3 நபர்கள் தான். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த குர்ஆன் ஓதி தொழுதவருடைய அந்த அமல் வாழ்நாள்ல ஒரு 80 வருஷம் வாழ்ந்தார்னா எவ்வளவு குர்ஆன் ஓதி இருப்பார், எவ்வளவு தொழுது இருப்பார். அவர் அதுவும் சொல்றாரா இல்லையா? அவர் நான் குர்ஆன் ஓதினேன் மட்டும் சொல்ல, வாசகம் இப்படி வரும், யகூமு, இவைகளை ஓதி நான் தொழுதேன்பார், இரவு பகலா நின்று தொழுதேன்பார், நீண்ட ரகாத்துகள் நின்று தொழுதேன்பார். அப்ப அந்த தொழுகை, அந்த குர்ஆன், அந்த கொடை வள்ளலுடைய நிலை, எவ்வளவு தர்மம், எவ்வளவு ஜகாத், எவ்வளவு கொடுத்திருப்பார். அப்ப அதனுடைய கபூலியத், ஷஹீத் அவருடைய அந்தஸ்து சொல்லவே வேண்டியதில்லை. ஷஹீதுடைய ஒரு ரத்தம் பூமியிலே படுவதற்கு முன்னாளுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுகிறது. மிச்சமுள்ள ரத்தத்துக்கெல்லாம் சொர்க்கத்துல அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது ரசூலுல்லாஹ் தெளிவா சொல்லி இருக்காங்க. அப்ப இப்படிப்பட்ட ஷஹீத், அவருடைய அந்த ஷஹீதுடைய அந்த நன்மைகள், போர்ல கலந்து கொண்ட நன்மை, கணியத்திற்குரியவர்களே, கபூலியத் என்பது எவ்வளவு முக்கியம் என்பதற்கு மிக அற்புதமான ஒரு உதாரணம் இந்த ஹதீஸ். புகாரிலே இன்னொரு ஹதீஸ் ஒன்று வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல ஒரு நஸ்ரானி, ஒரு கிறிஸ்துவர் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து முஸ்லீம் ஆகிறார். முஸ்லீம் ஆனதற்கு பிறகு குர்ஆனை ஓத கற்றுக்கொள்கிறார். சூரத்துல் பக்ரா, சூரத்துல் ஆல இம்ரான்லாம் நல்லா ஓதுவார். ஹதீஸ் அப்படியே வருகிறது. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிச்சுகிறார்கள். புகாரில ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. காத்திபுல் வஹி, குர்ஆனை எழுதக்கூடியவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல யார் நல்ல எழுத தெரியுதோ நபிகளார் வஹி வர சமயத்துல பக்கத்துல உட்கார வச்சு எழுத சொல்லுவாங்க. அப்படி எழுதுங்கம்மா. காத்திபுல் வஹிங்கிறது வஹி அப்படி இறங்க அப்படி சொல்லி அப்படி எழுதுறது எவ்வளவு பெரிய வாக்கியம், எவ்வளவு பெரிய நன்மை. அல்லாஹ்ட்ட நேரடியா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமா ரசூலுல்லாஹ்ட்ட வந்து ரசூலுல்லாஹ் வந்த உடனே டக்குனு இப்படி சொல்லுவாங்க, எழுதுங்கம்மா. எவ்வளவு ஒரு வாக்கியம் அது, எவ்வளவு நன்மையான காரியம் அது. காத்திபுல் வஹி அவர் இஸ்லாத்தை விட்டு போயிட்டார், சும்மா இருந்துட்டார். கணியத்திற்குரியவர்களே, போயிட்டு என்ன சொன்னார்னா, முகமதுக்கு ஒன்றும் தெரியாது, நான் என்ன எழுதி கொடுக்கிறேனோ அதைத்தான் அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார் குர்ஆனா. கணியத்திற்குரியவர்களே, அவர் இறந்து போனார், அடக்கம் பண்ணாங்க, பூமி ஏத்துக்கல, மேல வந்துட்டார். 2வது தடவை மேல, 3வது தடவை அப்படியே விட்டுட்டான், நாற்றம் எடுத்து இறந்து போனார். கணியத்திற்குரியவர்களே, அப்ப அவர் சூரத்துல் பக்ரா மனப்பாடம் பண்ணி, சூரத்துல் ஆல இம்ரான் மனப்பாடம் பண்ணி, குர்ஆன் ஓதி காத்திபுல் வஹியாக இருந்து அவருடைய அமல், இந்த அமல்களுடைய நிலை என்ன? ஏற்றுக்கொள்ளப்படல. லம் யுதகப்பல், ஏற்றுக்கொள்ளப்படல. கணியத்திற்குரியவர்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் காபாவை புனரமைக்கிறார்கள். புனரமைத்ததற்கு பிறகு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். யா அல்லாஹ், இந்த வேலையை நாங்க உனக்காக செய்திருக்கிறோம், எங்களிடமிருந்து நீ இதை ஏற்றுக்கொள்வாயாக அப்படின்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்கிறார். இந்த வாசகத்தை, இந்த துஆவை, இந்த குர்ஆனுடைய ஆயத்தை ஓதுகின்ற நேரமெல்லாம் முன்னோர்கள் அழுவார்கள். இந்த துஆவை, இந்த குர்ஆனுடைய ஆயத்தை ஓதுகின்ற நேரமெல்லாம் முன்னோர்கள் அழுவார்கள். என்ன காரணம் தெரியுமா? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய நேசர் கலீலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய நேசர் கலீலுல்லாஹ்வுக்கு நம்ம ஒரு காரியத்தை செஞ்சிட்டோம் அல்லாஹ்வுடைய கட்டளையின்படி, அதனால அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள்வானா இல்லையான்னு தெரியாத ஒரு பயத்துல ரப்பனா தகப்பல் மின்னான்னு துஆ செய்றாங்கடா. நம்முடைய அமல்களுடைய நிலை என்ன? இப்ராஹிம் நபி கலீலுல்லாஹ் அல்லாஹ்வுக்கு உற்ற நேசர், அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருக்காங்க, ஆக உயரிய ஒரு காரியம். அதை செஞ்சிட்டு யா அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள்ளு ஒரு அச்சத்தில் அல்லாஹ்விடத்துல துஆ செய்கிறார்கள்னா நம்முடைய அமல்களுடைய நிலை என்ன என்று முன்னோர்கள் அத்துணை பேர்களும் அழுவார்கள் என்பதாக கிதாபுகளிலே எழுதப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய அமல்கள் என்பது வேறு, அது ஏற்றுக்கொள்ளப்படுவது என்பது வேறு. கண்ணியத்திற்குரியவர்களே, அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கென்று அல்லாஹ் சில நிபந்தனைகளை சொல்லுகிறான், நபிகளாரும் சொல்லுகிறார்கள். இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது அந்த நிபந்தனைகளை பற்றி பேசுவோம். வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.